19ல ஃபர்ஸ்ட் ஆர் இது எத்திரோ டயட்டாமிக் மாலிகுலா எத்தனை ஆட்டம் இருக்கு? 2 ஆட்டம். இட் இஸ் கால்ட் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து எத்திரோ டை அட்டாமிக் மாலிகுல். கரெக்டா? எத்தனை எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ்? மோனோவேலண்டா? என்ன வேலண்ட்? மோனோவேலண்ட் ஸ்பீசிஸ். அடுத்தது 1 பாண்ட். அடுத்தது 6 எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ். 6 எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ். அடுத்தது லோன் பேர், அது நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியதில்லை. அடுத்தது ஐசோ எலக்ட்ரானிக் கார்பன். ஐசோ எலக்ட்ரானிக் கார்பன். நியூட்ரல் ஸ்பீசிஸ். என்ன ஸ்பீசிஸ்? நியூட்ரல் ஸ்பீசிஸ். நியூட்ரல் மோனோவேலன்ட் ஸ்பீசிஸ் சொல்லுவாங்க, இல்லைன்னா நியூட்ரல் ஸ்பீசிஸ். கரெக்டா? இப்போ இதுல இந்த நைட்ரேட்ல 2 கேட்டகரி இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த நைட்ரேட்ல ஆர், இதுல இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரான்ஸ், இந்த நைட்ரஜன். இப்போ இதுல நைட்ரஜனுக்கு டோட்டலா 3 பாண்ட் இருக்கும். ஒரு பாண்ட் வந்து வேக்கண்டா இருக்கு. கரெக்டா? இல்லைன்னா அம்மோனியம் மாதிரி இருந்தால் ஒரு லோன் பேர் வந்து இருக்கும். இப்போ நார்மலா இதுல வந்து 6 எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ். இது ஒரு பேர்டு எலக்ட்ரான், இது ஒரு பேர்டு எலக்ட்ரான், ஒரு வேக்கண்ட் ஆர்பிட்டல் வந்து. கரெக்டா? இது ஒரு டைப்பான நைட்ரேட். செகண்ட் டைப்பான நைட்ரேட் என்ன அப்படின்னா ஆர் நைட்ரஜன். இங்க இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரான்ஸ், இன்னொரு சிங்கிள் எலக்ட்ரான்ஸ், இன்னொரு சிங்கிள் எலக்ட்ரான்ஸ். இதுல இருக்கக்கூடியது 2 எலக்ட்ரான்ஸ். கரெக்டா? இது வேக்கண்ட் ஆர்பிட்டல். இந்த 2 டைப் தான் நைட்ரேட்ல இருக்கக்கூடிய டைப். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய நைட்ரேட் என்னது? சிங்லெட்டா. ஏன் இது சிங்லெட்னு சொல்றோம்? முதல்ல டயாவா பேராவா பெலோன் பாக்க. டயா மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியா? என்ன மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி? டயா மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி. ரெண்டாவது அதனுடைய ஸ்பின் வேல்யூ. அதனுடைய ஸ்பின் வந்து எஸ். எஸ் அப்படிங்கிறது ஸ்பின். அந்த ஸ்பின் வேல்யூ என்னது? 0. ஏன்னா எல்லாமே என்ன எப்படி இருக்கு? எல்லாமே சார்ஜா இருக்கிறதுனால ஸ்பின் வந்து 0. சோ ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபார்முலா என்னது? 2s + 1 தான் ஸ்பின் மல்டிப்ளிசிட்டிக்கான ஃபார்முலா. s = 0 அப்படினா என்ன தெரியும்? 1. அப்ப 1 அப்படினா என்ன? இஸ் கால்ட் சிங்லெட். கரெக்ட்டா? fourth point ESR, எலக்ட்ரான் ஸ்பின் ரெசனன்ஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி ஆர் எலக்ட்ரான் பேர் ரெசனன்ஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. அதாவது அன்பேர்ட் எலக்ட்ரான் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி படி பார்க்கும்போது இட் இஸ் இன்ஆக்டிவ். ஏன்னா எல்லாமே என்னவா இருக்கு? EPR ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரானாவது இருக்கணும். இது எல்லாமே பேர்டா இருக்கிறதுனால ESR ல இன்ஆக்டிவ். அப்ப ESR ல சிங்லெட் நைட்ரேட் அப்படிங்கிறது என்னது? ESR inactive. ESR or EPR inactive. All the electrons are paired for diamagnetic property. இங்க இது பேராவா? ஏன்னா எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு? 2 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அப்ப ஸ்பின் வேல்யூ என்னது? 1. சப்போஸ் தெரியல அப்படின்னா எத்தனை அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்குன்னு பாருங்க. அதுக்கான ஃபார்முலா 1/2. இதான் ஸ்பின் கண்டுபிடிக்கிறது. n அப்படிங்கிறது 2 எலக்ட்ரான்ஸ். 2 கேன்சல் பண்ணோம்னா இல்லைன்னா ஒரு எலக்ட்ரானுக்கு ஆஃப் ஸ்பின். இது ஒரு ஆஃப், இது ஒரு ஆஃப். டோட்டல் என்னது? 1. அப்ப ஸ்பின் வேல்யூ என்னது? 1. சோ ஸ்பின் மல்டிப்ளிகேஷன் கண்டுபிடிச்சோம்னா 2s + 1 = 1 னா நமக்கு 3 கிடைக்கும். இது கால்ட் ட்ரிப்ளெட். இது என்னது? அதாவது எழுதிச்சு. அடுத்த பாயிண்ட் என்னது? ESR or EPR active. கரெக்ட்டா? புரியுதா இல்லையா? இது இந்த நைட்ரேட்ல தெரிஞ்சுக்க வேண்டிய கீ பாயிண்ட். சில டைம் டைரக்டாவே கேக்குறேன். ESR ஆக்டிவா? which one of the following is the ESR active? singlet carbene, triplet carbene, both, none of the above, அந்த மாதிரி क्वेश्चन கேட்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி எத்தனை எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ்னு கேட்பாங்க. 6 எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸா? சில பேர் என்ன பண்ணுவாங்க? லோன் பேரை மட்டும் கன்சிடர் பண்ணி போடுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? பாண்ட்ல இருக்கு 1 2 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படின்னு போகும். இது டோட்டலா நைட்ரேட்ல இருக்கக்கூடிய 6 எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ். சொல்ற பாயிண்ட் புரியுதா? அந்த மாதிரி இதுல டைரக்டா क्वेश्चन கேட்டாங்கன்னா இந்த மாதிரி வரும். இதுல இருக்கக்கூடிய கீ பாயிண்ட் இதுல வந்து ஒரே ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருந்தாலும் ESR ஸ்பெக்ட்ரோஸ்கோபில அனாலிசிஸ் பண்ண முடியும். 2 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கு. சோ அதனால தான் ESR ஆக்டிவ் ஆர் EPR ஆக்டிவ்னு சொல்ல முடியும்.